ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சியுடைய பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னைக்கு அப்படின்னா 6/3/2026 காலை வெள்ளிக்கிழமை காலை 8:36க்கு சனி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம் அஷ்டம சனிக்கு பயிற்சி ஆகுது. அஷ்டம சனி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடையாது. நீங்க அதுக்காக பயப்படவும் கிடையாது. அஷ்டமத்து சனி 7.5 சனின்னா செத்து போயிடுவோமா? செத்து போகலாம் மாட்டோம். செத்து போகிறதுக்கு விடாது. ஃபர்ஸ்ட் நீங்க சாகணும்னு நினைச்சா கூட சாகவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே அஷ்டமத்து சனின்னு புலம்புறாங்க. கஷ்டங்களை கொடுக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு பாடங்கள் நீங்க எடுத்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி பெரிய லெவல்ல வேலை செய்யாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பொய் பேசணும். ஓகேங்களா? நீங்க பொய் பேச மாட்டீங்க. பங்க்சுவாலிட்டியா இல்லாம சோம்பேறியா இருக்கணும். அதுவும் செய்ய மாட்டீங்க. கரெக்டா சிம்ம ராசியில எப்படி சூரியன் கரெக்டா 6 மணிக்கு உதிக்கிறாரு, 6 மணிக்கு அடுத்த ஈவினிங் 6 மணிக்கு அஸ்தமனம் ஆகுறாரு. அந்த மாதிரி கரெக்டா பங்க்சுவாலிட்டியா கீப் அப் பண்ணுவீங்க. உங்ககிட்ட சோம்பேறித்தனம் இருக்காது, அலட்சியம் இருக்காது. கரெக்டா உங்களுடைய வேலைகளை செய்வீங்க. முக்கியமா பொய் பேசுறது, இந்த ஃப்ராடுத்தனம் பண்றதும் செய்ய மாட்டீங்க. அப்புறம் எப்படி உங்களை சனி எந்த ரூலை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு? எல்லா வகையிலயுமே ஒரு பர்சன் கரெக்டா இருந்தா எப்படி பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இல்லைங்க நான் போய் பேசுவேன் அப்படின்னா கண்டிப்பா தண்டனை உண்டு. என்ன தப்பு செய்யறோமோ அதுக்குண்டான தண்டனை உண்டு. இந்த சனி என்ன செய்வாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த சதுரங்க வேட்டை மாதிரிதான். ஒருத்தனை ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஆசையை தூண்டி விடணும். சரிங்களா? அப்புறம் அது மாதிரி இந்த சனி என்ன செய்வாரு, ஆசைகளை தூண்டி விடுவாரு. உங்களுக்கு நீங்க தப்பு செய்யறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் வலைய விரிச்சு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க தெரியாம போய் சிக்கிக்காதீங்க. அஷ்டமது சனி அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கஷ்டத்தை கொடுப்பாரு. அந்த கஷ்டத்துல நீங்க கரெக்டா உழைக்கிறீங்களா, உங்களுடைய நிலையை தடுமாற வைக்கிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையிலும் செய்வாரு. நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா எப்பவுமே பிரச்சனைகள் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஆனா அப்படி உருவாக்கும் மனிதர்கள்னாலே இயல்பு என்னதானே, அவனை பார்த்து அவன் அப்படி இருக்கான், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், அவன் நல்லா இருக்கான், பொய் சொல்றான், அவன் நல்லா இருக்கான், நான் நேர்மையா இருக்கேன், கஷ்டப்படுறேன்னு புலம்பிக்கிட்டே இருங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அதே மாதிரி அவன் செய்யற மாதிரியே ஃப்ராடுத்தனத்துக்குலாம் போயிடாதீங்க. யார் ஒருவர் கஷ்டங்களுக்கு மாறாம உங்களுடைய இன்ப துன்பங்கள் கஷ்டங்கள்ல இருந்து அந்த நேர்மையை கடைபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 7 சனி அஷ்டமது சனி எந்த விஷயத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. இது பிராக்டிக்கலா நான் பார்த்த அனுபவங்கள். ஆனா என்னன்னா நிறைய புலம்பிக்குங்க. ஆனா கொஞ்ச காலங்கள் இந்த காலம் கடந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில நல்ல செல்வ செழிப்போட சூப்பரா இருப்பீங்க. பொதுவாவே அஷ்டமத்து சனி ஒரு உயிர்கண்டத்தை கொடுக்கவே கொடுக்காது. இது தவறானது. நிறைய பேர் அதை கேட்கறனால அதை நான் சொல்றேன். அதாவது நம்ம போய் சாகணும்னு நினைச்சா கூட சாக விடாதுங்க. நீ அவ்வளவு சீக்கிரம் போயிருவியா? ஃபர்ஸ்ட் என்னோட விஷயங்கள் எல்லாம் அடின்னு அடிச்சு செத்தலாங்கிற அளவுக்கு கொண்டு போய் ஆனா காப்பாத்தி விட்டுருவாரு. அந்த மாதிரிதான் இந்த சனி வேலை செய்யும். பொதுவா நம்ம மனச இறுக்கமா அப்படியே புளிஞ்சா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி எல்லா வலிகளையும் கொடுப்பாரு. ஆனா அதுல எல்லாம் நிலை தடுமாறாம இருங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாகுங்க. ஒரு முடிவெடுக்கிறதுல பிரச்சனைகளை கொடுப்பாரு. அந்த முடிவு தவறான வழியா ரைட்டான வழியாங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டா அப்படின்னு நிலை தடுமாற வைக்கும். இது நமக்கு கரெக்டா இது அப்படின்னு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க, வேலை கிடைக்காது. சரி வேற எதுக்காவது போலான்னு நினைப்பீங்க, அதுவும் கிடைக்காது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, லாஸ் ஆகும். அதாவது வீட்டுல போய் இது பண்ணலாம்னா அங்களும் மன நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு மனுஷியோ எங்க போனாதான் ஆதரவு இருக்கு அப்பாடா அப்படின்னு உட்கார அளவுக்கு தான் ஏற்படுத்தும். ஆனா கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. எல்லா விஷயங்களும் தாண்டிதான் வரணும். ஒரு மனிதருக்கு எப்பவுமே பல கஷ்டங்கள் வரும். ஆனா அதுல இருந்து தாண்டி யாரு வராங்களோ அவங்கதான் உயர்ந்த மனிதரா இருப்பாங்க. வாழ்க்கையில எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடியவங்க, போற்றக்கூடியவங்க, ஜெயிச்சு தலைவனா தலைவிய கொண்டாடக்கூடியவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுதான் வந்திருக்காங்க. நம்ம கும்பிடக்கூட தெய்வங்களே நம்ம இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய முருகன் எடுத்துக்கங்க. அப்பா அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டாரு, பழத்துக்காக தனியா இருந்துட்டு வந்திருக்காரு இல்லையா? அவரு அப்பா அம்மா பார்ஷியாலிட்டி பார்த்தாருன்னு அவருக்கு கோவம் இருக்கு இல்லையா? சோ அவரும் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள் இருக்கு.
எந்த தெய்வங்கள் எடுத்தாலும் சரி, நம்ம அம்மனுக்கு இல்லாத கஷ்டமா? நான் ஒரு உபாசகி. ஆனா, அம்மனுடைய புராணங்கள் படிச்சு, தேவி மகாத்மியம் படிங்க. அவங்க எவ்வளவு போர் புரிஞ்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். அது மாரி நம்ம கும்பிடுற தெய்வங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அப்ப நம்ம மனுஷங்க, நமக்கு கஷ்டங்கள் இருக்காதா? கஷ்ட காலங்கள் எப்பவுமே வாழ்க்கையா இருக்காது. எல்லா விஷயங்கள்ல இருந்தும் மாறி கட்டாயம் வருவோம். நீங்க கடுமையா உழைக்க பழகிக்கங்க அவ்வளதான். சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் நல்லா கடுமையாக உழைக்கணும். உங்களுடைய இது வந்து அஷ்டமத்து சனி பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் பாதுகாக்கிறதுக்கு நீங்க வழிபாடு பண்ணணும். என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு, கால பைரவர் இத கம்பல்சரி பண்ணணும். சனிக்கிழமை ஈவ்னிங் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை கால பைரவர் வழிபாடும், ஆஞ்சநேயர் வழிபாடும் கட்டாயம் நீங்க பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, தலைக்கு வர்றது தலப்பாயோட போயிரும். அந்த மாரி ஒரு விஷயத்த குடுத்துரும். அஷ்டமம் அப்படிங்கிறது 8ஆம் இடம்ங்கிறது என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு வந்து சனி கெட்டவர். கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு இது இருக்கு. 6க்குடையவர் 8ல போய் இருக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி வரலாம். திடீர்னு ஒரு யோகம், ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் வரலாம். திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் பணம் வரலாம். ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத பணம், காசு, பணம் அப்படிங்கிறது வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. பொதுவா அஷ்டமம்ங்கிறது மனச கஷ்டப்படுத்தக்கூடிய ஸ்தானங்கள். அது பெருசா நல்ல ஸ்தானங்கள் இல்ல. உங்களுக்கு வந்து அஷ்டமத்துல இருந்து எந்த இடத்த பார்க்குறாரு? தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. 10ஆம் இடத்த பார்க்குறாரு. தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கு. தொழில்ல வந்து சோம்பேறித்தனமோ, அலட்சியமோ இருக்கக்கூடாது. யாரையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. இந்த காலகட்டங்கள்ல யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. அதே மாரி 5ஆம் இடத்த பார்க்குறாரு. 8ஆம் இடத்துலருந்து 5ஆம் இடத்த. மனசுக்கு பிடிச்சவங்க உங்கள கஷ்டப்படுத்துவாங்க. மனதுக்கு பிடித்தவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வாங்க. இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். பொதுவா தொழில பொறுத்தவரைக்கும் தொழில்ல நல்ல வெற்றி அடைய முடியுமான்னா, அவரு 2ஆம் இடத்த பார்க்குறாரு. வருமான ஸ்தானத்த பார்க்குறாரு. எவ்வளோ கஷ்டங்களா இருந்தாலும் தொழில க க இது வந்து என்னன்னா கைவிட்றாதீங்க, புடிச்சுக்கங்க. அதுலருந்து வருமானம்ங்கிறது வரும். தொழிலுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. தொழிலுக்காக நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டீங்க அப்படின்னா, நல்ல வருமானத்த ஈட்ட முடியும். அதே மாரி இந்த இந்த டைம்ல வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள நல்ல காசு பணம் பார்க்க முடியும். உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப காலகட்டங்கள் சரியில்லாதனால, ஒருத்தர பத்தி இன்னொருத்தர் கிட்ட புறம் பேசாதீங்க. ஒருத்தருடைய குறைய யார்கிட்டயும் சொல்லாதீங்க. உங்க மனசுக்குள்ள வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்கல, பிடிச்சிருக்கு. இது வந்து எல்லாமே மனசுக்குள்ள தான் வச்சுக்கணும். புடிச்சிருக்குன்னாலும் வெளியில காமிக்காதீங்க. புடிக்கலைனாலும் வெளியில காமிக்காதீங்க. ஒருத்தர புடிச்சிருக்கு அப்படின்னு வெளியில காமிக்கும்போது என்ன ஆகும்னா, ஒர்க் பண்ற இடத்துல உனக்கு அவன மட்டும் புடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலையா? உனக்கு அவங்க தான் க்ளோஸ் அப்படிங்கிறதுனாலயே சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிரும். அதனால என்னன்னா, புடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ள வச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. ஒருத்தர பத்தி முக்கியமா குறைகள் இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க அவங்க இப்படித்தானே தப்பா செஞ்சிருக்காங்கன்னு கூட ஷேர் பண்ணாதீங்க. அது நீங்க செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட் மாரி, நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டீங்க. "ஏய் உன்னை பத்தி இப்படி அவங்க வதந்தி பரப்புனாங்கன்னு" உங்க மேல சொல்லிருவாங்க. சிம்ம ராசிக்கு பொதுவா வதந்தி பரப்புறது பிடிக்காது தான். ஆனா உங்க மேலயே அது திணிக்கப்படும். அதே மாரி வந்து ரூமர்ஸ் நீங்க செய்யாத ஒரு விஷயங்கள செஞ்ச மாரி ரூமர்ஸ் இருக்கும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வேலை பார்க்கவே முடியாது. இந்த அஷ்டமத்து சனி வந்து என்ன பண்ணும்னா, நீங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. விரும்பின கம்பெனில பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துலக்கு உங்கனால நிக்க முடியாம, தொடர்ந்து செயல்பட முடியாம ஒரு சூழ்நிலைய உருவாக்கி குடுத்துரும். அப்ப என்னன்னா, இருக்க வேலைய தொலைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம். அதனால வேற இடத்துக்கு போனீங்கன்னா, இத விட கஷ்டமா இருக்கும். அதனால அஷ்டமத்து சனி காலத்துல பொறுமையவும், நிதானத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா உங்களுடைய கெரியர் குரோத்ல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். பொறுமைய கையாளணும். வாக்குச்சனி கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்த சனி பார்க்கிறதுனால வாக்குஸ்தானம். பேசக்கூட விஷயங்கள்ல நிதானத்த செயல்படுத்தணும். இல்ல அப்படின்னா முடிஞ்சுச்சு. ஒரு நிமிஷத்துல நீங்க பேசக்கூடிய விஷயம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைய க்ளோஸ் பண்ணிரும். நம்ம என்ன பேசுறோங்கிறதுல நிதானம் இருக்கணும். இல்லைன்னா மௌன விரதம் இருந்துருங்க. அதுதான் நல்லது. இங்க பாருங்க, உங்கள வந்து நிதானத்த குலைக்கிறதுக்கு, உங்களோட பொறுமைகள வந்து சோதிக்கிறதுக்கு சனி பகவானே வேற ஒரு மாறு வேஷத்துல உங்களுக்கு ஒரு பொண்ணாவோ, பையனாவோ, ஒரு ஆபீசராவோ, ஒரு அம்மாவாவோ எப்படி வேணா வருவாங்க. ஆனா வரவங்கலாம் உங்க பொறுமைய சோதிச்சா, அவங்க யாருங்கிறது மனுஷ ரூபத்துல இருக்கக்கூடிய சனி அப்படின்னு உங்க கண்ணுக்கு வந்துரணும். இல்ல அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் இழந்துருவீங்க. அதனால அஷ்டமத்து சனியில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிதானமா செயல்பட்டீங்கன்னா, பிரச்சனை எப்பவுமே வராது. 5ஆம் இடத்த பார்க்குறாரு. பூர்வீக சொத்துக்கள் வரும்.
பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும். உயில் சொத்துக்கள் வரும். பினாமி ஆகலாங்க. அஷ்டமத்து சனி செய்யக்கூடிய ஒரே நல்ல விஷயம், பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு, பெரிய பெரிய விஐபிகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு நீங்க பினாமியா இருக்கலாம். அரசாங்க அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பினாமியா இருக்கலாம். அந்த மாரி அமைப்பு உங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு வழிபாட கையில புடிச்சுக்கங்க. இஷ்ட தெய்வமோ, குல தெய்வமோ எதுனாலும் சரி, தெய்வ அனுக்கிரகம் இருக்கும்போது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, கெட்ட காலங்களிலும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த அதிர்ஷ்டம் இப்ப இருக்கு. 8ஆம் இடம் நான் சொன்னேன்ல, மறைமுகமான விஷயங்கள் எல்லாமே 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடத்துலன்னா ஒரு பினாமி சொத்து வர்றதுக்கு, அதே மாரி ஒரு அரசியல்வாதியுடைய சொத்துக்கள், ஒரு அரசாங்க அதிகாரியுடைய சொத்துக்கள், இது மாரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி அப்படின்னா, உங்க பேர்ல அவங்க இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்க ஜெயிலுக்கு போயிருவாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க. அந்த மாரி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாரி வாரிசுகள் இல்லாம உயில் சொத்துக்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உங்க பேர்ல வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி 5ஆம் இடம்ங்கிறது மனசுக்கு பிடிச்ச உறவு. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா, உறவுகள் அவங்க உங்களோட லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா, அவங்களுக்காக எந்த எல்லைக்கும் போய் விட்டு குடுக்கக்கூடிய மனநிலையில ரொம்ப அமைதியா போகுறதும், நிதானமா போகுறதும் ரொம்ப முக்கியம். நேரம் சரியில்லாதம்போது நீங்க தான் அனுசரணையா போயாகணும். வேற வழி கிடையாது. அவங்க கிட்டயே என் மேல தப்பே இல்லையே! நீ தானே இப்படி பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, அவ்வளதான். பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு பொம்பள பிள்ளைக்கும் சொல்றேன், ஒரு ஆம்பள பையனுக்கும் சொல்றேன். உங்களுக்கு அவங்க ரொம்ப முக்கியம்னா, நிதானத்த கடைப்பிடிங்க. தேவையில்ல அப்படின்னா, நீங்க தான் அத முடிவு எடுக்கணும். ஆனா, இந்த காலகட்டங்கள்ல மனதுக்கு பிடித்த நபர்கள் கசப்பான ஒரு விஷயம் நடந்து, அதுல பிரேக்கப் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த பிரேக்கப்னால வலியையும், வேதனையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம்னா, இதுக்கெல்லாம் என்கிட்ட பரிகாரம் கிடையாது. நிதானமா இருக்கணும். தேவை அப்படின்னா, அனுசரணையா போய்க்கிறது தான் முக்கியமான பரிகாரம். சரிங்க. அதே மாரி அஷ்டமத்துல இருக்கிறது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போகணும். சர்ஜரி அந்த மாரி நடக்குதுன்னா, 1 தடவைக்கு 2 தடவ டாக்டர் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுங்க. தாயாருடைய சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாயாருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே உபாசன தெய்வங்கள் அல்லது வந்து இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வ வழிபாடு அஷ்டம சனியில பண்றது ரொம்ப நல்லது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகணும் அப்படின்னா, தெய்வ அனுகூலம் இருக்கணும். தெய்வ வழிபாடு கம்பல்சரி பண்ணணும். அஷ்டமத்து சனியில வந்து உங்களுக்கு குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 5ஆம் அதிபதியே குரு தான். அஷ்டமாதிபதியும் அவருதான். மறைமுகமாவோ அல்லது வந்து நேரடியாவோ குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்பவுமே தேவ. அதனால குருநாதர் வழிபாடு, குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிதானத்தையும், பொறுமையும் கடைபிடிச்சிட்டீங்கனாலே போதுமானது. குடும்பத்துல இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகாது. உங்களுக்கு எது தேவை, தேவையில்ல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருந்துக்கங்க. கன்ஃப்யூஸா இருந்தா முடிவெடுக்கிறத தள்ளி போடுங்க. குழப்பமான மனநிலையில முடிவெடுக்காதீங்க. அது கட்டாயம் நல்லதுக்கு வழிவகுக்காது. குடும்பத்துல ஒரு சில விஷயங்கள செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்துவாங்க. அது உங்களுக்கு புடிச்சிருக்கு, உங்களோட வளர்ச்சிக்கு அது பயன்படும்னா மட்டும் தான் நீங்க அத செய்யணும். இல்ல அப்படின்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அத சமாளிச்சு தான் பழகணும். இன்னைக்கு அது கஷ்டமா இருக்குன்னு அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லும் அதுலருந்து நீங்க வெளில வரவே முடியாது. இந்த மாரி சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி குடுத்துரும். இதுக்கு பெஸ்ட் வந்து முடிவெடுக்க முடியலன்னா, உங்களுடைய வெல்விஷர் கிட்ட கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படி இல்லன்னா, முடிவெடுக்கிறத கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறது அது இன்னும் ரொம்ப சிறப்பானது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.